ஏக்கா காமாட்சிய பொண்ணு பார்க்க வரலாம். நல்ல இடமா? நல்ல வசதியான இடம்தான். அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தாண்டி அமையும். மங்கம்மா ஆம்பளை வராக, கொஞ்சம் இறங்கி நில்லுமா. நான் எதுக்கு இறங்கி போனோம்? ஆம்பளைகளுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம் தான், நாமளும் 10 மாசம் தான். வேணும்னா எதுக்கு வரவங்களை இறங்கி போக சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி. போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதரான்னு சொல்லிருக்கா எங்க அம்மா. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. சேத்துல விழுந்த செந்தாமரையே ஜில்லுன்னு இருக்கா. வா வா வா, பாத்து வா, பாத்து வா, பாத்துமா, பாத்து. ஏ கொண்டிமாட, இனிமேலாவது ஆம்பளைங்க கிட்ட அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க. ஏய், என்ன சொன்ன? ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்ப முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தெனாவட்டா சொன்னியே. இப்ப என்னாச்சு? கைகால் போனா நுண்டியா வளர்ந்துடலாம். கற்பு போனா ஆம்பளைன்னா அலட்சியமா பேசுவிய. அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை ஆண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளை நடந்துக்க. ஆம்பளையோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளைங்க துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளைய அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்கமா பொம்பளையா நடந்துக்க. இப்ப நான் பொம்பளைங்கிறத உணர்ந்துட்டேயா? கூப்பிட்டியாக்கா? இல்லையே, நீ படுத்துக்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா மரம் வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசு என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க அப்பா நீங்க என்ன கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடி ஆத்தி. இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி? என்ன அத்தை, அசத்துட்டேனா? இந்த மங்கம்மாவே உங்க மருமகளா வரணும்னு தோணுமே, வந்துட்டா போச்சு. அத்தை, அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க, நான் வாரேன். என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலைகள்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசனை கமாமன்னு இருக்கு. மா, இப்படிதான் எப்போது அசத்திர சாப்பாடு போடு, பசிக்குது. கைய கழுவிட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ, ஏமா கொஞ்சம். என்னமா இது? முருங்கை மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தாண்டி நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த சிரிக்கு வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி. முருங்கைக்காவது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு.
தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது வளையல் போட்டே தீர்றேன். என்னம்மா இது சின்ன வாழை இல்லையா? இல்லப்பா அவரக்கா. ஓ அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் இந்த காய்கறி கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்று போட்டு இருக்கு. முதல்ல திஷ்டி சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். இவன் என்ன இங்க பண்ற? அவதான்டா இன்னைக்கு சோறாக்குனா. இதுவா? அநியாயம், அக்கிரமம், நல்லாவே இல்ல. டேய், இப்பதானே லட்டு அல்வான்னு சொன்னேன். அது ஏதோ நீ சமைச்சாங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக காலம் பூரா நானே சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? காலத்துல இவ்வளவு மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டேன்னா நானும் உட்கார்ந்துக்கிட்டு சோறு திம்பல்ல. யாரு இவளையா? இந்த குண்டி மாட்டையா? ஏமா ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்லுமா. அப்படி சொல்லாதப்பா. ஏதோ துடுக்குத்தனமா பேசுவா, ஆனா ரொம்ப நல்லவ. கவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சுட்டு போறான்னா பாரு. சாப்பிடு. எனக்கு பிடிக்கல, வேணாம். சாப்பிடுப்பா அப்படிங்கிற. என்னத்த போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. முகம் வேற வாடி இருக்கு. என்னாச்சு அக்கா? மேலுக்கு சுகம் இல்ல, ஒரு வடியா வருது. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா. அவங்க எங்க போயிருக்காங்க? கருணக்கிழங்கு செடிக்கு மருந்தடிக்க போயிருக்கேன். சாப்பிட்டாங்களா? இல்லையே. நீதான் சும்மா இருந்தனாக்க சொன்னதட வச்சுட்டியே. பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன். கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டான்னு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு போயிட்டேன். சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? அட நீ சும்மா இருமா. அப்படி பட்னி கிடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு பிடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க? சோறு கொண்டு வந்திருக்கையா? வந்தட்டாயா? வந்து சாப்பிட்டுட்டு போய் அப்புறம் வேலை செய். ஏய், இடம் மாதிரி வந்துட்ட புள்ள. உன் சோத்தை திங்க வேண்டியவன் நான் இல்ல, வேற ஆளை பாரு போ. நான் ஒண்ணு உனக்காக சமைச்சு கொண்டாடல. கஷ்டப்பட்டு உழைக்கிறியே, சாப்பிட்டு வேலை செய்யணும்னு உங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. ஏய், என்ன இழுச்சவன் நினைச்சியா? நேத்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சு நான் அதை சாப்பிட்டு நான் என்ன கதியானு எனக்கு இல்ல தெரியும். பார், உன் சோத்தையும் பிடிக்காது உன்னையும் பிடிக்காது போ. ஐயோ, உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரி, உனக்கு அதான் சமைச்சு கொண்டாந்தேன்னு வச்சுக்கயே. வந்து சாப்பிட்டு பாரு, பயங்கரமா அசத்தி இருக்க. ஏய், நான் ஒண்ணு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையில, சும்மா போவியா? எவ்வளவு பிரியப்பட்டு கொண்டாந்த, ரொம்ப தான் பெதட்டிக்கிறிய. ஏய், ஏண்டி அலையிற? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன் பேச்ச கேட்டாலே இளவு மஞ்சு தீ பிடிச்சி எரியிற மாதிரி என் உடம்பெல்லாம் எரியுது. இடத்த காலி பண்ணு. உன் மேல ரவுசரியா வச்சிருக்க, என்ன ஓட ஓட விரட்டுறிய. இதான் உன் முடிவா? ஏய், ஒரு தடவை சொன்னாலும் அதுதான் முடிவு, 1000 தடவை சொன்னாலும் அதுதாண்டி முடிவு. ஓடி. நீதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல. அதுக்கு மருந்து எடுத்து குடிச்சிட்ட. அடி பாவி, அறிவு இருக்க உனக்கு? ஏண்டி குடிச்சாத? வாழ்றதுதான் உன்னோட வாழ முடியல, சாவறதாவது உன் மனித சாவற பாரு, அது போதையா எனக்கு. விஷத்தை குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடி ஆச்சு? புசு வேணா ஒன்றை என்ன பணியாரம் நினைச்சியா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அம்மா தாயே, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி மடத்தனத்தை பண்ணிவிடாத. நாங்கெல்லாம் ஒரு நாள் கரங்கி போயிட்டோம்.
ஆத்தா என் மவளை காப்பாத்துங்க. ஆத்தக்கரைக்கு புத்தி மட்டுங்கிறது சரியா போச்சு. குடிகாரனுக்கு மவளா பிறந்து குடும்ப பாரத்தை தாங்கனா மனசு பாரம் தாங்காம மருந்து குடிச்சிட்டா போல இருக்கு. ரொம்ப அழுங்காத்தா, நல்லபடியா மருந்து கொடுத்துருக்கேன், சௌரியமா போயிடும். ஐயா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுதாரணமா பாத்துக்கீங்க. அவர் வேணாம் அம்மா, நீ போய் விட்டுட்டு வா. என் கண்ணு ஆம்பளை புள்ள மாதிரி இருந்து செத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவனி. அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சுது? உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சு போச்சு? சொல்ல, ஏன் இப்படி செஞ்ச? ஏன் சின்னம்மா, நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டுருக்கேனா? அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அடி பாவி, அப்படி என்ன நினைச்ச? தங்கைய மாமா மேல நான் உசுரைய வச்சிருந்தேன். அவர் என்ன கட்டிக்குவாருன்னு நான் கனவு கண்டேன். அந்த என் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு. அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்ன கண்டாலே உடம்பெல்லாம் பத்திட்டு எரியுதான். என் மனசுக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்காதப்போ நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? அதுக்காக இப்படியா? நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்கையாவே நீ கட்டிக்க முடியும். நீ செத்து போயிட்டா அது நடக்குமா? இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லடி. சரி சின்னம்மா, தங்கைய மாமா என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் பூரா கண்ணியா இருந்து காப்பாத்துற. யாரு? சித்திரவேலு மக்களா? என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கிறுக்கு பையன் மக்களா? நான் தனியா தானடா இருக்கேன், வந்து பேசுங்க வாங்க. போமா போய் அப்படி வை. என்னடா அது? தேங்காய் பழம், என்ன சமாச்சாரம்? என்ன விசேஷம்? அது வந்து சம்பந்த பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? என்னடி சொல்ற? ஆமாத்த, எங்க அக்கா உங்க மகமல உசிரியா வச்சிருக்கு. அவர் தான் கட்டி பண்ணு ஆசையா இருக்கு. முறைப்படி சம்பந்தம் பேசிக்க எங்க அம்மா உசுரோட இல்ல. எங்க அப்பா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். தாய்க்கு தாய வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும். அதனாலதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம். பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்துதான் தாலியை கட்டுறாங்க. அதுக்காக எங்களால சீதனம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டை சீதனமா கொண்டு வந்திருக்கோம், வச்சுக்கோங்க. அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலைக்காட்டையும் உங்களுக்கே கொடுத்துடுறோம். எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. மக்களா, அழாதீங்கப்பா, அழாதீங்க. வீட்டுல யாரும் இல்ல? பார்த்தா தெரியுதுல்ல வீட்டுல யாரும் இல்லன்னு. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். எக்கு தப்பா எதுவும் நினைச்சுக்காத. வைத்தியரமா மருந்து கொடுத்தாங்க, அது ஒழுங்கா வேலை செய்தான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருந்து சாப்பிட்டியா? இல்ல. ஏதாவது அறிவு இருக்க? உடம்பே நான் வருது. மனசுல நினைச்சவங்களுக்கு என்ன பிடிக்காதப்போ இந்த உசுறு உடம்புல இருந்து என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனமா? என் வாய்க்கு ருசி ஆக்கி போட ஒரு ஆள் வேணாமா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேற ஆளை பாத்துக்கிறேன். என்னையா சொல்ற? நெசமாவா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது வேற சீக்கிரம் சமைச்சு சூடாரத்துக்குள்ள தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா. உனக்கு என்னையா பிடிக்கும்? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும்.